ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி ஈஸி கிராஃப்டியில் இந்த பேப்பர் ஃப்ளார் அண்ட் பேப்பர் லீஃப் செய்ய போகிறோம். இதை ஒரு வால் ஸ்டிக்கராக யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கலர் பேப்பரில் 7 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது ஒவ்வொரு லைனும் 2.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு லைனும் அதான் அந்த ஸ்பேஸு ஒவ்வொரு பெட்டலாக வரும். 7 சென்டிமீட்டர் அண்ட் 2.5. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 7 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதை இப்படி ஜிக்ஜாக்காக ஃபோல்ட் பண்ணணும். ஸ்டெப்ஸ் மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த மாதிரி பெட்டல் ஷேப்புக்கு வரைஞ்சிட்டேன். இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த பெட்டல்ஸ் எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, அப்போ தான் ஜாயிண்டடாக நமக்கு கிடைக்கும். எண்டு வரைக்கும் கட் பண்ணோன்னா ஒவ்வொரு பெட்டலும் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜாயிண்டடாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக ஃப்ளார் பண்ணிடலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஒவ்வொரு பெட்டலையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் இதை கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எண்டில் இருக்கிற 2 பெட்டல்ஸையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஸ்டிக் பண்ணுறேன். இதே மாதிரி சின்ன சைஸ் ஃப்ளார். இது நமக்கு எந்த சைஸில் வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பரில் ஒரு சின்ன ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அதை நடுவில் ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்து லீஃப் பண்ணுறதுக்காக க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதையும் அதே மெத்தடில் ஃப்ளார் பண்ண மாதிரியே தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 5 சென்டிமீட்டர் ஹைட் அண்டு 2 சென்டிமீட்டருக்கு லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் பில் பண்ணுறேன். இதுக்கு இந்த இடத்துல அப்படியே விட்டாச்சு, அதாவது ஸ்டிக் பண்ணல, நான் ஜாயின் பண்ணல. இது க்ரீப் பேப்பரில் பண்ண லீஃப், எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ஏரோ ஷேப்புக்கு OHP ஷீட்டில் கட் பண்ணியிருக்கேன். OHP ஷீட் பதிலாக கார்ட்போர்ட் ஷீட் இல்லைன்னா சார்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செல்லோ டேப்பை இப்படி ரோல் பண்ணிக்கிறேன் ஒரு ரவுண்டாக. அந்த ஸ்டிக்கி பார்ட் வெளியில் வர்ற மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இப்போது ஒரு சைடு OHP ஷீட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே இந்த ஃப்ளாரை வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்து இந்த பேப்பர் ஸ்ட்ரா, இதுக்கும் அதே மாதிரியே செல்லோ டேப்பை ரோல் பண்ணிவிட்டு அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அடுத்து லீஃப், அதுக்கும் இதே மெத்தடில் பண்ணுறேன். க்ளூ கன் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக எல்லாமே ஸ்டிக் பண்ணலாம். இந்த செல்லோ டேப்பு ஒரு ஈஸி மெத்தட் தான். இது நமக்கு எங்கே வேணுமோ ஸ்டிக் பண்ணிக்கலாம், திரும்ப எடுத்துகிட்டு வேறு இடத்துலையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். வால்ஸும் ரொம்ப டேமேஜ் ஆகாது. பின்னாடி ஒரு ரோப் சின்னதாக அதையும் செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஹேங் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். இப்போது இதை எங்கள் வீட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிட்டேன். நான் இதை ஹேங் பண்ணல, ஏன்னா OHP ஷீட் இருக்கிறதுனால அது ரொம்ப லூஸாக தான் இருக்கும், ஸ்டெட்டியாக இருக்காது. நான் ஒரு 4-5 இடத்துல செல்லோ டேப்பை ரோல் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். OHP ஷீட்டுக்கு பதிலாக கார்ட்போர்ட் ஷீட் இல்லை சார்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.